இந்த சோடாபுட்டி கேஸ் ஏற்கனவே போன பாரிசாமி சொன்னது. சோடாபுட்டி கேஸ் பாத்தீங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது கோலி சோடான்னு ஒண்ணு உண்டு. அதை குறித்து போனவர் சொன்னார், அழகா சொன்னாரு. இங்க சொன்னார குறிப்பிட சொன்னார். கோலி சோடான்னு உண்டு. அதுல உள்ள கோலியை போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கட்டை இருக்கும். அந்த கோலி சார் டப்புன்னு அடிச்சு நினைச்சியும் புஷ்ன்னு வரும். ஒன்ன சொல்லல, சில அபிஷேகம் தான் இருக்குது. புஷ்வான் இந்த நல்ல கால வேளையிலே பூர்வ நாட்களை நினைப்பாயாக, பூர்வ நாட்களை நினைப்பாயாக, பூர்வ நாட்களை நினைப்பாயாக. இருதயத்தில் ஒரு காரியம் தவறு சொல்லி கர்த்தர் சொன்னார்னா, கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று வேதம் சொத்துபடி கர்த்தரோடு என்னென்ன காரியத்தில் ஒப்புரவாகணுமோ அது ஒப்புரவாக இருந்தால் ஆவியானவர் பூர்வ நாட்கள் இடம்பெற்ற கிரியைகளை, பூர்வ நாட்கள் இருந்த மகத்தான காரியத்தை இன்றைக்கும் கர்த்தர் நிறைவேற்றுக்கு அவர் உண்மையில் அவர் அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. இப்ப இல்லையா போட மாட்டீங்களே, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. ஐயா, நம்மளா ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பெந்தேகோஸ்தே பரிசுத்தவான்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியில கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ ஜனங்கள். மணி இப்ப 7:05 என் கிளாக் என் டைம்ல 7:05 கர்த்தர் ஒரு காத்து செய்ய சொல்வாருன்னா 7:05 அதை நிறைவேற்றா கர்த்தருடைய மனுஷையா. இப்ப இல்ல போடுங்க பாபா. சந்தி பள்ளியில போடுங்க பாபா. இப்ப இல்ல போடுங்க பாபா. இப்ப இல்ல போடுங்க பாபா. 7:05 கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்வார் என்றால், 7:05 கர்த்தரோடு பேசுவார் என்றால், எந்த கர்த்தருடைய பிள்ளை அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து உடனே செய்யறானோ அவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. இல்லனா உன்னை குறித்து வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டுகிறார்கள். ஆமென். என் ஜனங்கள் முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டுகிறார்கள். முதுகை காண்பிப்பது இப்போ ஆவிக்கிற அனுபவம், முகத்தை காண்பிப்பது பூர்வ நாட்களின் அனுபவம். அதோ புரியுதா? ஆண்டவருக்கு முகத்தை காண்பிப்பது இப்போ ஆவிக்கிற அனுபவம், ஆண்டவருக்கு முகத்தை காண்பிப்பது ஆரம்பத்தின் அனுபவம். ஆமென் சொல்லுங்க பாபா. அந்த அனுபவம் சபைக்குள்ள எப்ப வருகிறதோ அப்ப சபை எழுப்பது அடையும். ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் மகத்தான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையில் அழைக்கிறார். கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுங்க பாபா. கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுங்க பாபா. Praise the Lord. Remember the days of old. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்வாயாக, பூர்வ நாட்களை நினைத்துக் கொள்வாயாக. அது உனக்கு தெரியல அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போய் என்ன செய்யணும், உன் தகப்பனை கேள். கன்சிடர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தகப்பனை கேள், உன் தகப்பனை கேள். சென்ற வருஷங்களை நீ கவனித்துப்பா. உன் தகப்பனை கேள், உன் மூப்பர்களை கேள். அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள், சொல்லுவார்கள். உன் தகப்பனை கேள், சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் மூப்பர்களை கேள், உன் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், உன் மூப்பர்களை கேள். அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இந்த நல்ல கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம இதயம் பக்குவப்படட்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீங்க விரும்புறீங்களோ, இந்த டிசம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில இன்னும் சில நாட்களுக்குள் 2012ஆம் ஆண்டு முடிய போகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அமெரிக்காவுடைய விண்வெளியிலே நாசா எனப்பட்டதான விண்வெளி ஆராய்ச்சியிலிருந்து உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட செய்தி, அனுப்பப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? இந்த மாதம் 20, 21, 22, 23 இந்த நாட்களிலே ஒரு பெரிய அழிவு தேசத்துக்கு வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சியிலே நாசா எனப்பட்ட இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? இந்த மாதம் 20, 21, 22, 23 4 தேதிகளிலே ஒரு பெரிய பேரழிவு உலகத்துக்கு வரப்போகுது அப்படிங்கறத அனுப்பி இருக்கிறாங்க. நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, செய்தியில வாசிருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க, செய்தியில பார்த்திருப்பீங்க. ஆனா ஒன்று சொல்றேன், இது சில நாட்கள் தான் 2013 பிரவேசிக்க போறோம். வந்துட்டு கையை தட்டிட்டு புஷ்வானம் போல சோடப்பட்டு கேஸ் போல ஆவியில நிரம்பிட்டு உன் வாழ்க்கை இப்படியே போனீன்னா நீ ஏமாந்து போவா, நீ வஞ்சிக்கப்பட்டு போவா. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்கிட்ட என்ன விரும்புகிறாரோ அதை ஆண்டவருக்காக செய்.
கர்த்தர் பூர்வ நாட்களில் இடம்பெற்ற கிரியை இன்னைக்கும் தேவன் தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கவனிங்க, 7:9 கர்த்தர் ஒன்று சொல்வாருன்னா 7:9 செகண்ட்ல நீ அதை நிறைவேற்றணும். அவன் தான் கர்த்தருடைய மனுஷனையா, அவன் தான் கர்த்தருடைய பிள்ளையா. கர்த்தர் ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாரை நான் அனுப்புவேன்? ஏசாவை பலிபீடத்தின் தளரினாலே தன் கையில பிடித்த குரட்டை பிடித்துக் கொண்டு தேவதூதன் நாவை தொட்ட போது பர்வதத்தில் சத்தம் வருகிறது, யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? அடுத்த பதில் வருகிறது, இதோ நான் அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. நான் இருக்கிறப்பா, உமது சத்தத்துக்கு கீழ்ப்படுவதற்கு, உமது சித்தங்களை நிறைவேற்றுவதற்கு, உமக்கு காத்தல் செய்வதற்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. தேவதூதரை நம்பாத ஆண்டவர் என்னை நம்புகிறீர் ஆண்டவரே. தேவதூதரை சார்ந்து கொள்ளாத ஆண்டவர் என்னை நம்புகிறீர் ஆண்டவரே. நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. இந்த காலவெளியில கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன விரும்புகிறார், என்ன செய்யும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உங்ககிட்ட என்ன போராடுகிறார்? சமாளிக்காத, சமாளிக்காத, சமாளிக்காத. நான் சொல்ற வார்த்தை உனக்கு கடினமா தெரியலாம். ஆகிலும் உன்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேற்றப்பட முடியாதபடி சத்துரு இருதயத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கடினமான வஞ்சிக்கிற இதயத்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் மகத்துவமான காரியத்தை உன் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுங்க பாபா. நல்ல கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுங்க பாபா. பூர்வ நாட்களிலே தேவன் எடுப்பித்த கிரியைகள், பூர்வ நாட்களிலே வெளிப்பட்டதான கர்த்தருடைய வல்லமைகள், பூர்வ நாட்களிலே கர்த்தர் தந்தான அபிஷேகங்கள், பூர்வ நாட்களில் தேவன் செய்த அற்புதமான காரியங்கள், பூர்வ நாட்களில் தேவன் செய்த மகத்துவங்கள் இந்த கடைசி நாட்களிலும் அனுபவிக்கணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் நாம் என்ன செய்யணும் அவர் விரும்புகிறாரோ அதை ஒப்பு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. நல்ல கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. நல்ல கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுங்க பாபா. பிரைஸ் தி லார்ட். பூர்வ நாட்களிலே தேவன் செய்த காரியங்கள் அல்லது பூர்வ நாட்களில் நடைபெற்ற காரியங்கள் என்கிற தலைப்பிலிருந்து சில காரியத்தை கர்த்தர் நம்மோடு இந்த காலையிலே பேச போகிறார். முதலாவது வாசிப்பமாக எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 13, 14, 15, 16. எபிரேயர் 11 13, 14, 15, 16. வேகமாவாசி. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிட்டவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்தினார்கள். வாசி. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்தால் அதற்கு திரும்பி போவதற்கு, தாங்கள் விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினாரே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிதாக்கள் பூர்வ நாட்களில் வாழ்ந்த நம்முடைய பிதாக்கள், பூர்வ நாட்களில் வாழ்ந்த நம்முடைய தகப்பன்மார் நமக்கு தெரிவிக்கும்படியாக, நடந்த காரியத்தை நமக்கு தெரிவிக்கும்படியாக எபிரேய நிருபத்தை எழுதின ஆய்க்கன் அழகாக எழுதுகிறார். எபிரேய நிருபத்தை எழுதின ஆய்க்கனை கொண்டு பரிசுத்தாவியானவர் தெளிவாக சொல்கிறார். அவர்கள் தங்களை இந்த பூமியிலே அந்நியரும் பரதேசிலும் என்று அவர் அறிக்கையிட்டார்கள். ஆமென். அல்லேலூயா.
பிதாக்களை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், பரிசுத்தவான்களை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிலும் என்று அவர்கள் அதை கேட்டார்கள். அப்படி நினைத்தது வேற சொல்கிறது, அவர்கள் உலகத்தில் எத்தனை ஆசீர்வாதத்தை அனுபவித்திருந்தாலும், எத்தனை செல்வச்சியமானாக எவ்வளவு நல்லவர்களை கத்தல வைத்திருந்தாலும் அவர்கள் சொல்வார்கள், எங்க நம்பிக்கை, எங்க விசுவாசம், எங்கள் எதிர்பார்ப்பு இந்த சொத்து மேல இல்ல, இந்த வீட்டு மேல இல்ல, இந்த ஐஸ்வர்யத்து மேல இல்ல, எங்களுக்கு நிலையான ஒரு நகரத்தை பரலோகத்தில் தேவர்களுக்கு ஆயத்தம் பண்ண வேண்டியிருக்கிறோம். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஒரு ஃபாதர் பாட்டு போடுவாரு, நல்ல அருமையான பாட்டு. புல்கு மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் ஓ அபிஷேகம். புல்கு மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான். பினாக்களுடைய வாழ்க்கையில வசதி இல்லையா? ஏகப்பட்ட வசதி. ஆபிரகாமை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்கிக் கொள்ளக்கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் உலகத்திலே அவர் சீமானா வைத்திருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எமோரியர் வந்து ஆபிரகாமை சொல்கிறார்கள், நீர் எங்களுக்குள்ளே மகாபிரபு என்று சொல்கிறார்கள். எமோரிய ஜனங்கள் எமோரியர் வந்து ஆபிரகாமை சொல்ல, ஐயா ஆபிரகாமே நீர் எங்களுக்குள்ளே மகாபிரபு, எங்களுக்குள்ளே மகாபிரபு, நீர் மகாபிரபு என்று சொல்லுகிறார்கள். தேவப்பிள்ளையே, இன்னும் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோடிட்டு காமிக்க விரும்புறேன். அதாவது யாக்கோப்பும் அவருடைய குமாரர்களும் கானான் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்ட போது யாக்கோப்பு தன் குமாரனாகிய யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கிறான் என்பதை யாக்கோப்பு கேள்விப்பட்ட போது யாக்கோப்புடைய ஆவி உயிர்த்தது என்று துளித்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவியினாலே யாக்கோப்பு தன் குமாரனாகிய 70 ஜெனரேஷன் தன் குடும்பத்தோடு கூட எங்க போறாரு? இப்போ எகிப்து தேசத்துக்கு போறாரு. நல்லா கவனிக்கணும், நல்ல வசனத்தை நல்லா கவனிக்கணும். யாக்கோப்புடைய குமாரர்கள் ஃபேமிலியாக 70 பேர் சேர்ந்து இது எங்க போறாங்க? எகிப்து தேசத்திற்கு போறாங்க. எகிப்து தேசம் ஹோல் எகிப்து கண்ட்ரியும் யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது? யோசேப்புடைய கண்ட்ரோல் இல்ல. எகிப்துக்கு ராஜா யாரு? பார்வோன். பார்வோன் தான் எகிப்துக்கு ராஜா. சிங்காசனத்தில் பார்வோன் தான். அதிக பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம் யோசேப்பு. எகிப்து தேசத்திலே கர்த்தர் யோசேப்பை பிரைம் மினிஸ்டர் வைத்திருந்தார். நல்ல உயர்வை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா சிங்காசனத்தில் யாரு? பார்வோன் தான். ஹோல் கண்ட்ரோலும் பார்வோன் கையில் இருக்குது. நல்லா கவனிக்கணும். நீ யாருங்கிற நல்லா தெரிஞ்சுக்க. யாக்கோபுடைய குமார்கள் 70 பேரும் போய் யார் நிற்கிறாங்க? பார்வோனுக்குள்ளாக நிற்கிறாங்க. என் வேதம் சொல்கிறது, பார்வோனுக்குள்ளாக யாக்கோபுடைய குமாரர்கள் இருந்தபோது பார்வோன் யாக்கோப்பை ஆசீர்வதிக்கல, யாக்கோப்பு தான் பார்வோனை ஆசீர்வதித்தான். கையை தட்டுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. இந்த வசனத்துல நீங்க வீட்டுல போய் வாசிங்க. பார்வோன் யாக்கோப்பை ஆசீர்வதிக்கல. அல்லேலூயா. பார்வோன் யாக்கோப்பு கூட இவன் போய் கூஜா தூக்கிட்டு போல. யாக்கோப்பே பார்வோனே எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் இவன் கூஜா தூக்கிட்டு போல. வேதம் தெளிவா சொல்றது, யாக்கோப்பு கானான் தேசத்துல பஞ்சம் ஏற்பட்ட போது இவன் எகிப்து தேசத்துக்கு வந்த போது பார்வோனை யாக்கோப்பு ஆசீர்வதித்தான். கிடையாதா? யாக்கோப்பை யார் ஆசீர்வதி? பார்வோன் யார் ஆசீர்வதிக்கிறாரு? பார்வோனை யார் ஆசீர்வதிச்சா? யாக்கோப்பு பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, அவ்வளவு பெரிய வல்லமையை தேவன் யாக்கோப்புக்கு தேவன் கொடுத்திருந்தார். அவருடைய ஆசீர்வாதத்தை பூமி என்ன செய்யக்கூடாது இருந்தது? தாங்கிக் கொள்ளக்கூடாது இருந்தது. ஐயா, ஆபிரகாமுடைய குமாரனாகிய சந்ததியாகிய யாக்கோபின் குமாரன் ஈசாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் எத்தனை மடங்கு கொடுத்தாரு? சொல்லுங்க, எத்தனை மடங்கு? 100 மடங்கு. ஆமென். தேசத்துல என்னதான் விதை விதைக்கும் போது வாக்குவாதம் பண்ணினாலும், என்னதான் ஜனங்கள் பொறாமை கொண்டாலும், ஏசை கண்டு பெயரிட்டான், சித்னா என்று ஈசாக்கு பெயரிட்டான். கடைசியாக இவனை வாக்குவாதம் பண்ணி இவனால் நம்ம ஜெயிக்க முடியாது என்பதை பெலிஸ்தர்கள் கண்டுட போது அந்த துறவுக்கு ஈசாக்கு ரகவோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா.
பெலிஸ்தர்கள் தூத்தப்பட்ட துறவை ஈசாக்கு தோண்டும்போது முதலாவது வாக்குவாதம் பண்ணினார்கள், விட்டுட்டான். இரண்டாவது பொறாமை கொண்டார்கள், விட்டுட்டான். மூன்றாவது துறவை தோண்டும் போது கர்த்தரை பலிகை பெருக பண்ணினாலே அவன் ரெகோபோத் என்று பெயரிட்டான். அப்படின்னு அர்த்தம், பெலிஸ்த ஜனங்களுக்கு தருகிறது, பெலிஸ்த பிரபுகளுக்கு தருகிறது. ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டுட்டு காண்க விரும்புகிறேன். நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாம் இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளையே, இவர்கள் அந்நிய தேசத்தில் இருக்கும்போது, பெலிஸ்த தேசத்தில் இருக்கும்போது அந்நிய ஜனங்கள், பெலிஸ்தருடைய பிரபுக்கள் என்ன சொன்னாங்க? கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று அவரோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் அவரோடு என்ன செய்தார்கள்? உடன்படிக்கை பண்ணினார்கள். இத்தனை காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், இத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், இத்தனை ஆசீர்வாதங்களை அனுபவித்தார்கள், மற்றொரு ஆசீர்வதிச்சாங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் காணப்பட்டது. ஆகிலும் வேதம் சொல்கிறது, அவர்கள் என்ன செய்தார்கள்? பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிலும் என்று அறிக்கையிட்டார்கள். ஹலோ இருக்கீங்களா? ஹலோ இருக்கீங்களான்னு கேட்டேன். ஹலோ இருக்கீங்களான்னு கேட்டேன். கரங்களை ஏற்றி ஆமென் சொல்லுங்க பாப்பா. கரங்களை ஏற்றி ஆமென் சொல்லுங்க பாப்பா. கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பூமியில தங்களை எப்படி அறிக்கையிடுறாங்க? அந்நியரும் இல்ல, அந்நியரும் இல்ல, அந்நியரும். தமிழை ஒழுங்கா உச்சரிங்க, இல்லைன்னா இப்போ தமிழ் பண்டிட்ட வச்சு தமிழ் கிளாஸ் டியூஷன் எடுங்க வீட்டுல. தமிழை கொலை பண்ணாதுங்க. கௌடி பூமியில தங்களை அந்நியரும் எப்படி அறிக்கையிட்டார்கள்? பரதேசிலும் என்று அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ற தாவீது, ஐயா நல்ல கவனிங்க, தாவீது சொல்றான், தாவீது எப்படிப்பட்ட வீட்டுல வாசமா இருந்தான்? கேது மரத்தில் செய்யப்பட்ட வீடு தாவீது வீடு. தாவீது வீடு எதிர செய்யப்பட்ட வீடு? கேது மரத்தில் செய்யப்பட்ட வீடு. அவன் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? சங்கீதத்தில் எழுதும்போது, நான் பரதேசியா தங்கள் வீட்டிலே ஒவ்வொரு பிரமாணங்கள் எனக்கு கீழுகிறாயின. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இன்னைக்கு செய்தியோட கொஞ்சம் ஹார்ட்ஸா தான் தெரியும். இந்த ஹார்ட் சிப்ஸை சாப்பிட்டு பாரு, அது ரொம்ப உனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹார்ட்ஸை சாப்பிட்டு பாரு, ஆவிக்கிற வாழ்க்கையில கொழுப்பையும் நினைத்து உண்டது போல உன்னை மகிமையான அனுபவத்துக்களை கொண்டு வரும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, ஆசேருடைய ஆதாரம் கொழுமையினால் நிறைந்திருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசில வர்க்கத்தை அவன் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அடுத்த வாசனை சொல்கிறது, அவனுக்கு ஆதாரம் கொழுமையாக நிறைந்திருக்கிறபடினால இரும்பு வெண்கலம் அவனுடைய பாதத்தின் கீழ் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இரும்பு வெண்கலம் சிரசில் உட்கார்ந்து இருக்க கூடாது, உன்